பிள்ளைகளே, ஊனா எழுதும் முறை பாருங்கள். ஆனா, ஆவன்னா, ஈனா, ஈயன்னா பார்த்துட்டோம். இனி ஊனா எழுதும் முறையை பார்ப்போம். பாருங்கள், ஆனா பகுதியில அவதானியங்கள் சுழி. என்ன போட்டிருக்கிறோம்? சுழி போட்டிருக்கிறோம். ஆவன்னா பகுதியை பாருங்கள், பக்க வளைவு. என்ன இது? பக்க வளைவு. ஈனா பகுதியை பாருங்கள், கீழ்கோடு. பாருங்கள், கீழ்கோடு. ஈயன்ன பகுதியை பாருங்கள், கிடைக்கோடு. கிடைக்கோடு. கவனிங்கோ பிள்ளைகள், சுழி, பக்க வளைவு, கீழ்கோடு, கிடைக்கோடு. ஊனா பாருங்கள், சுழி, பக்க வளைவு, கீழ்கோடு, கிடைக்கோடு. ஊனா. அவதானியங்கள், சுழி, பக்க வளைவு, கீழ்கோடு, கிடைக்கோடு. ஊனா வந்துட்டு. குழந்தைகளே பாருங்கள், ஊவன்னா வரையும் முறை. ஊவன்னாவை எப்படி வரைய போறோம்னு பாருங்கள். இதுல 2 எழுத்துக்கள் கொண்ட தொகுதி தான் ஊவன்னா. அப்ப நாங்க 2 எழுத்து தொகுதியையும் அழகா படிக்க வேண்டியிருக்கு. ஆனா பகுதியை பாருங்கள், சுழி. ஊவன்னா எழுதுறதுக்கு முதலாவதா பயன்படுத்த போறோம் ஒரு சுழி. ஆவன்னா பகுதியை பாருங்கள், பக்க வளைவு. ஈனா பகுதியில் அவதானியங்கள், கீழ்கோடு. கீழ்கோடு. ஈயன்ன பகுதியில் அவதானியங்கள், கிடைக்கோடு. நாங்கள் இது ஏற்கனவே படித்திருக்கிறோம். எது? ஊனா பகுதியில வந்த அவ்வளவு பகுதியும் தான் இப்ப எங்களுக்கு ஊவன்னாக்கு பகுதி 1ஆக வரப்போகுது. அவதானியங்கள் பாருங்கள், அந்த எழுத்தை மீண்டும் எழுதி காடுகிறேன். ஊவன்னாவின் ஒரு தொகுதி எழுத்துல முதல் எழுத்து பாருங்கள், சுழி, பக்க வளைவு, கீழ்கோடு, கிடைக்கோடு. ஊவன்னாவின் ஒரு தொகுதி பார்த்தினாங்க. இனி அடுத்த தொகுதியை பாருங்கள். ஊனா பகுதியில சுழி. என்ன இருக்கு? சுழி. அடுத்த ஊவன்னா பகுதியை பாருங்கள், மேல் வளைவு. என்ன வளைவு? மேல் வளைவு. ஏனா பகுதி அவதானியங்கள், மேல்கோடு. மேல்கோடு. ஏஎன்ன பகுதி அவதானியங்கள், கிடைக்கோடு. என்ன? கிடைக்கோடு. ஐயன்னா கீழ்கோடு. சுழி, மேல் வளைவு, மேல்கோடு, கிடைக்கோடு, கீழ்கோடு. இவற்றை கொண்டு இந்த ஊவன்னாவின் 2ஆம் பகுதியை எப்படி அமைக்கிறேன்னு பாருங்கள். சுழி, மேல் வளைவு, மேல்கோடு, கிடைக்கோடு, கீழ்கோடு. லானா. அவதானிங்க, சுழி, மேல் வளைவு, மேல்கோடு, கிடைக்கோடு, கீழ்கோடு. அவதானியங்கள் திருப்ப. இது கொஞ்சம் எழுதுற கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. சுழி, மேல் வளைவு, மேல்கோடு, கிடைக்கோடு, கீழ்கோடு. சுழி, பக்க வளைவு, கீழ்கோடு, கிடைக்கோடு. சுழி, மேல் வளைவு, மேல்கோடு, கிடைக்கோடு, கீழ்கோடு. சுழி, பக்க வளைவு, கீழ்கோடு, கிடைக்கோடு. சுழி, மேல் வளைவு, மேல்கோடு, கிடைக்கோடு, கீழ்கோடு. சுழி, பக்க வளைவு, கீழ்கோடு, கிடைக்கோடு. சுழி, மேல் வளைவு, மேல்கோடு, கிடைக்கோடு, கீழ்கோடு. ஊவன்னா வந்துட்டு. இது கொஞ்சம் ரிஸ்கான எழுத்து, அதனால தான் மிகவும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். 2 தொகுதி சேர்ந்த எழுத்து. பிள்ளைகளே அவதானியங்கள், ஏனா எழுதும் முறை. பாருங்கள், ஆனா பகுதியில பாருங்கள், சுழி. என்ன? சுழி. ஆவன்னா பகுதியில பாருங்கள், கிடைக்கோடு. ஈனா பகுதியில பாருங்கள், கீழ்கோடு. பாருங்கள், எழுதும் முறையை பாருங்கள். சுழி, கிடைக்கோடு, கீழ்கோடு. ஏனா வந்துட்டு. பாருங்கள், இலகுவா. சுழி, கிடைக்கோடு, கீழ்கோடு.
ஏனா. சுழி கிடைக்கோடு கீழ்கோடு ஏனா. சுழி கிடைக்கோடு கீழ்கோடு ஏனா. சுழி கிடைக்கோடு கீழ்கோடு ஏனா வந்துட்டு. பிள்ளைகளே அவதானியங்கள். ஏஎன்னா எழுதும் முறை. ஏஎன்னா எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். இது கொஞ்சம் இலகுவான எழுத்து முறைகள், ஈஸியான வழிமுறைகளை கொண்டு எழுதுற எழுத்துக்கள் தான் இந்த ஏனா ஏஎன்னா எல்லாம். பாருங்கள், ஆனா பகுதியை பாருங்கள், சுழி. ஆனா பகுதி சுழி. ஆவண்ண பகுதியில பாருங்கள், கிடைக்கோடு. என்ன பகுதி? கிடைக்கோடு. ஈன பகுதியை பாருங்கள், கீழ்கோடு. மேலே இருந்து கீழே நோக்கி போற கோட்டுக்கு பேர் கீழ்கோடு. ஈஎன்ன பகுதியை பாருங்கள், சாய்கோடு. மேலே இருந்து சாய்வாக கீழ் நோக்கி வர கோடு சாய்கோடு. பாருங்கள், சுழி, கிடைக்கோடு, கீழ்கோடு, சாய்கோடு. எழுத்த பாருங்கள், சுழி, கிடைக்கோடு, கீழ்கோடு, சாய்கோடு. ஏஎன்னா. சுழி, கிடைக்கோடு, கீழ்கோடு, சாய்கோடு. ஏஎன்னா. சுழி, கிடைக்கோடு, கீழ்கோடு, சாய்கோடு. அவதானியங்கள். சுழி, கிடைக்கோடு, கீழ்கோடு, சாய்கோடு. ஏஎன்னா வந்துட்டு. பிள்ளைகளே அவதானியங்கள். ஐஎன்னா வரையும் முறை. ஐஎன்னா வரையும் முறை எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்க கஷ்டமா இருக்கும், ஆனால் மிகவும் இலகுவான வழிமுறை. பாருங்கள், சுழி. நீங்க படிக்காத எதுவும் இதுல வரையில, எல்லாமே படிச்ச பகுதி தான் வருது. சுழி, சுழி. பாருங்கள், மேல் வளைவு. நாங்க தொடர் வளைவு மேல் வளைவு வரைஞ்சு பழகி நாங்கள் ஞாபகம் இருக்கா? மேல் வளைவு தொடர்ச்சியா எழுதுற வரைகிற மேல் வளைவு. அடுத்த ஈனா கிடைக்கோடு. என்ன? கிடைக்கோடு எப்பவும் பலம் இருந்து இடம் இருந்து பலம் நோக்கித்தான் நாங்க போனாங்க. இப்ப அங்க இடமிருந்து பலமாக வரணும். இடமிருந்து பலம் நோக்கி வரணும். அடுத்ததை பாருங்கள், ஈஎன்ன பகுதி கீழ்வளைவு. கீழ்வளைவுல தொடர் வளைவு. பாருங்கள், தமிழ் எழுத்துல யானா மாதிரி ஒரு பகுதி இருக்கும், இனித்தான் அது வரும். பாருங்கள், கீழ்வளைவு. அவதானியங்கள். ஐஎன்னா. பாருங்கள், சுழி, மேல் வளைவு. பாருங்க, மேல் வளைவு தொடர் வளைவா வரப்போகுது. அடுத்தது கிடைக்கோடு. என்ன கோடு? கிடைக்கோடு. அடுத்தது கீழ் வளைவு, கீழ் தொடர் வளைவு. சுழி, மேல் வளைவு, கிடைக்கோடு, கீழ் வளைவு. ஐயன். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்ற மாதிரி எங்கட கையால வரையத்தான் எங்களோட எழுத்துக்கள் எல்லாம் இலகுவா உங்களுக்கு வரும். ஒரு நாள் 2 நாள் பிராக்டிஸ்ல முடியாது. தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இதை கற்று பயன்பெறுங்கள். நன்றி.